ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இதே மாதிரி யூடியூபோட தம்ப்நெயில் எப்படி கிரியேட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். அதை எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க முன்னாடி நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு லைக் மட்டும் போட்டுருங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு தம்ப்நெயில் கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு 4 ஆப் யூஸ் ஆகும். 4 ஆப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பின்ட்ரெஸ்ட்டு, பிக்சல் ஆப்பு, பிக்சார்ட்டு, அடுத்து லைட் ரூமு. இந்த 4 ஆப் வச்சு தான் நம்ம வந்து தம்ப்நெயில் ரெடி பண்ண போகிறோம். ஸோ அந்த பின்ட்ரெஸ்ட் ஆப் எதுன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு தேவையான ஜேபேக்லாம் அதில் கிடைக்கும், சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, பிக்சல் ஆப்பில் போய்ட்டு மேலே சைடில் 3 டாட் கேட்கும். அதை கொடுத்தீங்கன்னா கஸ்டம் சைஸில் கொடுத்தீங்கன்னா யூடியூப் தம்ப்நெயில் அங்கே தம்ப்நெயில்னு ஆப்ஷன் கேட்கும். ஸோ அதை கொடுத்துட்டு அதை வந்து ஒரு பிளாக் கலர் பேக்ரவுண்டை மாற்றிங்க. ஸோ நான் வந்து பிளாக் கலர் பேக்ரவுண்டை மாற்றிக்கிட்டு ஸோ அந்த இமேஜை சேவ் பண்ணிங்க. ஏன்னா இது யூடியூப் தம்ப்நெயிலோட சைஸ் தான். ஸோ அதுக்காக தான் பிக்சர் ஆப் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதை சேவ் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு பிக்சார்ட்டில் போய்ட்டு ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன கண்டென்ட் தேவையோ அதை நான் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ நான் கண்டென்ட் டைப் பண்ணிட்டு அதில் ஃபாண்ட் வந்து அதில் கொடுத்துருப்பேன். ஸோ அதிலே உங்களுக்கு டிஃபால்ட்டாகவே ஃபாண்ட் இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த பாட்டு போல்டாக இருக்கோ அதை வச்சுக்கங்க. ஸோ எனக்கு இந்த பாட்டு ஓகே போல்டாக சொல்லி நான் வச்சுட்டேன். ஸோ அவுட் டு மேக் தம்ப்நெயில் தான் என்னோடய டைட்டில். ஸோ இதை தான் நான் வைக்க போகிறேன். ஸோ இதை வச்சுட்டு ஸோ அது கலர் எப்படி கொடுக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு டைப் பண்ணி வச்சுருக்கேன். அது இன்னொரு டூப்ளிகேட் எடுத்துக்கிட்டு ஸோ அதுக்கு நேராக கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி அதுக்கு நேராக வைங்க. நான் வைக்கிற மாதிரி வச்சிங்கன்னா கரெக்டாக உட்காந்துரும். ஸோ வந்து மேலே இருக்க கலரை ஒயிட்டாக கொடுத்துட்டு பேக்ரவுண்டை நம்ம பிங்க் கலரில் கொடுக்க போகிறோம். ஸோ எனக்கு பிங்க் கலர் கொடுத்தா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பட்டுச்சு. ஸோ நான் பிங்க் கலர் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ எனக்கு இது ஓகே. ஸோ நைட்டு நவுத்தி வச்சுக்கிறேன். எனக்கு அந்த ஒயிட் கலர் கொடுத்தா நல்லா இருக்குதுன்னு பார்த்தேன். ஸோ நல்லா இருக்க மாதிரி தெரியல. ஸோ அதனால் நான் அந்த பிங்க் கலர் நான் லேயர் எப்போ நான் நவுத்திட்டேன். ஸோ ஒயிட் கலர் மேலே வச்சுட்டு பிங்க் கலர் பேக்கில் தள்ளிட்டு ஸோ அது கரெக்டாக லைட்டாக அந்த பிங்க் கலர் தெரியுற மாதிரி சொல்லிட்டு வச்சுக்கிட்டேன். ஃபஸ்ட் லைன் பார்த்தீங்கன்னா முடிச்சிட்டேன். செகண்ட் லைன் அது கீழே வந்து நான் தம்ப்நெயில்னு சொல்லிட்டு அதே டூப்ளிகேட் லேயரை நான் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ வந்து இதுக்கு வந்து நான் கலர் மாற்ற போகிறேன். ஏன்னா அதை மேலே எடுத்து ஒயிட் வச்சு பேக்ரவுண்டில் பிங்க் கலர் கொடுத்துட்டேன். ஸோ இதை கிரேனைடாக மாற்றுவோம்னு சொல்லிட்டு கீழே வந்து பிங்க்கும் மேலே ஒயிட்டும் கொடுத்து ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவோட ட்ரை பண்ணிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா கீழே பிங்க் வச்சுட்டு மேலே ஒயிட் வச்சுட்டேன். ஸோ கீழே ஒரு ஒயிட் கலர் லேயர் கொடுத்து அதுக்கு பிளாக் கலர் ஸ்ட்ரோக் மட்டும் லைட்டாக கொடுத்துக்கிட்டேன். ஸோ கரெக்டாக நமக்கு தேவையான மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிங்க. லைட்டாக ஒயிட் தேடுற மாதிரி ரொம்ப தேடுற மாதிரி நல்லா இருக்காது. ஸோ லைட்டாக தேடுற மாதிரி நான் வச்சுக்கிட்டேன். ஸோ உங்களுக்கு வேறு எந்த மாதிரி கலர் தோணுதோ அதை வச்சுங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரி வைங்க. ஓகேன்னு பட்டுச்சு. நான் பிங்க் கலர் பேக்ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி வைக்கணும்னு சொல்லிட்டு வைக்கிறேன். ஸோ வச்சுட்டு ஸோ அது பிஎன்ஜியாக சேவ் பண்ணி வச்சுக்கிட்டேன் 2 லேயருமே. ஏன்னா அதில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணலாம். அது நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ நம்ம பிஎன்ஜியாக ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா எடுத்து செட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிங்க் கலர் பேக்ரவுண்ட் ஆல்ரெடி அந்த பின்ட்ரெஸ்ட் ஆப்பில் போனீங்கன்னா எல்லாமே கிடைக்கும். ஸோ நான் அதை பார்த்தீங்கன்னா அதில் போய் டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதில் ஒரு கேரக்டரும் அந்த ஒரு கார்ட்டூன் கேரக்டர்னு சொல்லிட்டு பின்ட்ரெஸ்ட்லேயே அடிச்சா கிடைக்கும் நமக்கு. ஸோ அதை எடுத்து அதை பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிட்டு ஸோ அதை பிஎன்ஜி எடுத்து அதோட ஹெட்டை அழிச்சிட்டு ஸோ நான் ஒரு என்னோட ஹெட்டை வச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா லென்ஸ் பிளர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போய்னா கலர் கிடைக்கும் நமக்கு ஏற்ற மாதிரி. ஸோ நான் அதில் ஒரு ஒயிட் கலர் ஒரு மாதிரி லைட்டான எல்லோ கலர் எடுத்து நான் வச்சுருக்கேன். லைட்டாக சூரிய ஒளி வர்ற மாதிரி ஒரு எஃபெக்ட் நான் வச்சுருக்கேன். ஸோ வச்சுட்டு நான் டைப் பண்ணி வச்சுருந்தேன் அந்த அவுட் டு மேக் அப்படின்ற ஃபஸ்ட்டு ஒரு லைன் நான் வச்சுட்டு ஸோ அதுக்கு பிளாக் கலர் ஸ்ட்ரோக் கொடுக்கலான்னு பார்த்தேன். பிளாக் செட் ஆகாது. ஸோ பேக்ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டார்க்கான கலர் நான் பிங்க்லேயே நல்லா டார்க்கான கலரை சொல்லிட்டு சூஸ் பண்ணிட்டு ஸோ அதை நான் பெருசாகி வச்சுக்கிறேன். ஸோ அடுத்த லேயர் தம்ப்நெயில்ன்ற அடுத்த லேயர் சொல்லிட்டு அதையும் எடுத்துகிட்டு வந்து நான் அதுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி பெருசாக ஆக்கிட்டு லைட்டாக சைடில் சுருக்கி நான் எனக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கிட்டேன். ஸோ மேலே கொடுத்த அதே ஸ்ட்ரோக்கு இதில் நம்ம கொடுக்க போகிறோம். ஏன்னா அப்போ தான் பார்க்க ஒரே சேமாக இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணுறோம், அந்த லேயரை லாக் பண்ணிவிட்டு ஸோ நம்ம வந்து ஸ்ட்ரோக் கொடுக்க போகிறோம். ஸ்ட்ரோக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதே ஸ்ட்ரோக் வேணும். அதனால் கரெக்டாக பிங்க் அந்த கலர் பிங்க்கை எடுத்து அது வச்சு ஸோ அதே ஸ்ட்ரோக் எடுத்து பிக் பண்ணி வச்சாச்சு. ஸோ இந்த லேயரை லைட்டாக கீழே இறக்கலாம். இறக்கிட்டு லாக் போடலாம். அப்போ தான் நவராமல் இருக்கும். ஸோ இப்போ அடுத்து நான் பார்க்க போகிறேன் அப்படின்னா மேலே வந்து நான் இதே இமேஜை சேவ் பண்ணிவிட்டு ஸோ ஒரு டூப்ளிகேட் எடுத்து மேலேயும் வைக்க போகிறேன். ஏன்னா தம்ப்நெயில் ஒரு தம்ப்நெயில் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த தம்ப்நெயிலும் இந்த தம்ப்நெயில் கூட வச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு சேவ் பண்ணிட்டு இப்போ என் லோகோ எடுத்து கீழே வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே லைட்டாக கேப் ஆச்சு. ஸோ கீழே வச்சுட்டு நான் என்ன ரெடி பண்ணி வச்சுருந்தேன் 2 தம்ப்நெயிலையும் மேலே வைக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன கண்டென்ட்டோ அதுக்கு ஏற்ற மாதிரி அதில் வச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ நான் பார்த்தீங்கன்னா 2த்தையும் வச்சுட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்னு சொல்லிட்டு டைப் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஸோ தமிழ் கீபோர்டு டெக்ஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு ஸோ நான் தமிழ்னு போட்டலாம். ஏன்னா தமிழ் தெரியுதுக்கு ஏன்னா நிறைய பேர் வீடியோ போடுறாங்க. ஸோ ஹிந்தியாக இருக்கலாம் இங்கிலீஷாக இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ தமிழ்னு போட்டால் தமிழில் யாராவது பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு தான் தமிழ்னு போடுறேன். ஸோ ஏதாவது புதுசாக பார்க்குற மாதிரி அந்த வீடியோ லைக் போட்டுருங்க. ஏன்னா நம்ம புதுசாக இப்போ தான் வீடியோ போட ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் ரெகுலராக வீடியோ போட ட்ரை பண்ணுறோம் போடுவோம். ஸோ அதான் அதை எடுத்து பார்த்தீங்கன்னா லைட் ரூம் ஓப்பன் பண்ணிட்டு ஸோ இதில் வந்து கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் நான் என்னென்னு சொல்லலை. உங்களுக்கு ஏற்ற மாதிரி கலர் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. ஒன்று அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை வச்சு யூஸ் பண்ணுங்கள். ஸோ இதோட நான் பேசுறதை முடிச்சிக்கலாம். உங்களுக்கு எது ஓகேன்னு பாருங்கள். ஸோ லாஸ்ட்டாக ஒரிஜினலையும் நம்ம ஃபஸ்ட்டு எடிட் பண்ணிடுவோம். 2வது கலர் கரெக்ஷன் பண்ணி காட்டுவோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.